ஹாய், ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான டே எங்க வீட்ல. என் ஹஸ்பண்ட் கூட எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற, ஜாலியா ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு சொன்னாரு. எல்லா வருஷமும் இந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு நான் தான் சமைச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வருஷமும் நானே சமைக்கிறேன்னு சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷல் அக்கேஷனும் கூட. இன்னைக்கு அப்படியான 2 in 1 ஸ்பெஷல் அக்கேஷன். என்னோட நல்ல சப்போர்ட் சிஸ்டம் யாரு அண்ட் ஒரு crowded டெம்பிள் விசிட்னு எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Welcome to Sandy's Flavor Nest. இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் இல்லைன்னா பல்கா சமைக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுக்குவேன். ப்ரெப்பர் பண்ணிட்டோன்னா சமைக்கிறது ஜஸ்ட் 1 hourல முடிஞ்சிரும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் சமைக்க போறேன். என்னன்னு ஒன்னொன்னா பார்த்துடலாம். வறுத்த கருப்பு கொள்ளு, மணத்தக்காளி வத்தல், பூண்டு, சின்ன வெங்காயம், புளி, இது எல்லாத்தையும் வச்சு நான் இன்னைக்கு ஒரு டிஷ் பண்ண போறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பொட்டேட்டோ, அப்புறம் தோல் உரிக்காத பூண்டு நிறைய எடுத்திருக்கேன், ஒரு கை அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா உளுந்து அப்படியே தோலோட முழுசா, தூய மல்லி ரைஸு, 2 தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒன்று ஃபர்ஸ்ட் கலந்த திக்கான தேங்காய் பால், இன்னொன்று தண்ணி கலந்தது. ரத்தசாலி அவளும் பாசிப்பயிரும் ஊற வச்சிருக்கேன். இது தேங்காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மொச்சப்பயிறு, சவுச்சவு, மிக்சி ஜாரில் மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம்லாம் போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வறுத்த பாசிப்பருப்பு. இதையெல்லாம் வச்சு இன்னைக்கு இன்னொரு டிஷ் செய்ய போகிறேன். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க. இன்னைக்கு அப்படி என்ன ஸ்பெஷல் அக்கேஷன் யோசிக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே தான். எப்பயுமே அவரோட பர்த்டேக்கு நான் நான்வெஜ் தான் சமைப்பேன். பட் இந்த வாட்டி என்னோட அத்தை ஃபோன் பண்ணி பங்குனி உத்திரம் வருது, அதனால நான்வெஜ் எதுவும் எடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. வேற என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணி வேற சொல்லிட்டாங்க. அதனால என் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச வெஜ் ஐட்டமே சமைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் கேரளா ஸ்டைலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஒரு கூட்டு வைப்பேன், தேங்காய் மாங்காய்லாம் போட்டு. இது எந்த காய்கறியில் வேணாலும் செய்யலாம். நான் இன்னைக்கு வந்து சவுச்சவன் மொச்சப்பயிர் எடுத்திருக்கேன். ஸோ இது என்னோட ஹஸ்பண்டோட ஒன் ஆஃப் த ஃபேவரேட், அதை செஞ்சுட்டேன். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பட் இதோட டேஸ்ட் என்னென்னா, மெயினாக அந்த பாசிப்பருப்பை வறுத்து போடணும். நான் ஒரு 3 years கேக்கெல்லாம் கடையில் வாங்குறது இல்லை, நானே வீட்டில் செஞ்சுக்கிறது. என் ஹஸ்பண்ட் பர்த்டேக்கும் கேக் செய்யலான்னு தான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் என் சன்னுக்கு கொஞ்சம் கோல்டுங்கிறனால அவனும் சாப்பிட ஆசைப்படுவான்ட்டு கேக் பிளானை ஸ்கிப் பண்ணியாச்சு. பட் அவனுக்கு கோல்டு சரியானோன்னா செஞ்சு கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்சியில் போட்ட ஐட்டம் எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட் பண்ணி இந்த பருப்பும் காயோட ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். கூட்டு ரெடி. கடைசியாக தாளித்து மட்டும் விட்டால் போதும் தேங்காய் எண்ணெயில். ஜஸ்ட்டு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்குவேன். அடுத்து இந்த டிஷ்ஷு தான் என் ஹஸ்பண்ட் கேட்டார். இது கிட்டத்தட்ட நான் செஞ்ச 1 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபிஷ் வாங்கிடுவோம். கிட்டத்தட்ட அந்த குழம்போட ப்ரிப்பரேஷனும் இதுவும் சேம் தான். இதில் நம்ம அதிகமாக ஆயில், புளி, மிளகாத்தூள்னு போடுறதுனால நான் இதை செய்கிறதே இல்லை. இதை செஞ்சால் ஒயிட் ரைஸோட இன்டேக்கும் அதிகமாகிடும். அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. இந்த மாதிரி புளிக்குழம்பு, வத்த குழம்புலாம் சாப்பிட்டாருன்னா அடுத்து தயிர் ஊற்றி சாப்பிட மாட்டார். இந்த மாதிரி காரசாரமாக புளிக்குழம்பெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம கட் ஹெல்த்துக்காக கொஞ்சோண்டு தயிர் கடைசியாக சாப்பிடணும். நான் கம்பல் பண்ணாலும் அவர் சாப்பிட மாட்டார். நான் அதனால சம்டைம்ஸ் லஸ்ஸி மாதிரி போட்டு கொடுத்துருவேன். இதனாலேயே நான் இந்த மாதிரி புளிக்குழம்பு, வத்த குழம்புலாம் வைக்கிறது ஸ்டாப் பண்ணிட்டேன். வாரத்துக்கு ஒரு தடவை மீன் குழம்பு மட்டும் வைப்பேன். ஸோ இன்னைக்கு பர்த்டே பாயோட விஷயங்கிறதுனால இன்னைக்கு அவருக்கு பிடிச்ச இந்த குழம்பு செஞ்சேன். நான் இதில் கொஞ்சம் பூண்டு, வெங்காயம்லாம் அதிகமாக போட்டு தான் செய்வேன். இந்த வத்த குழம்பு நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்பு பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட புளியை சேர்த்து நல்லா கரைச்சி ஊற்றி குழம்பு நல்லா கொதிக்க விட்டால் போதும். இறக்குறப்ப கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு இறக்கிடுவேன். வெல்லம் எதுக்குன்னா அந்த புளிப்பு காரத்தையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. ஸ்டார்டிங்கில் மிளகு தக்காளி வத்தல் போட்டோம்ல, இப்போ வந்து கொஞ்சம் பச்சை மிளகு தக்காளியை போட்டால் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நினச்சிருந்தா ஒரு ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் ஹஸ்பண்டுக்கு ட்ரீட் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதை விட அவருக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு என் கையால் சமைச்சு கொடுக்கறது தான் எனக்கு திருப்தி. என் ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு பெரிய பில்லர் ஆஃப் சப்போர்ட் மாதிரி. இப்போ கூட கேமரா பின்னாடி நின்று அவர் தான் இந்த வீடியோ எடுக்க ஹெல்ப் பண்ணுறாரு. அதுவும் சும்மா எல்லாம் அவரோட பிஸி ஸ்கெடியூலுக்கு இன்பிட்வீனில். அப்புறம் ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸில் அண்ட் என் பையனை பார்த்துக்கிறதுல எல்லாத்துலேயும் ஈக்குவல் ஹேண்ட் கொடுப்பாரு. அதை கம்பேர் பண்ணுறப்ப நான் இந்த ஸ்பெஷல் டேக்கு போடுற எஃபர்ட்லாம் ஒன்றும் பெருசு இல்லை. கூட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு தாளிச்சா போதும். இதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுவேன். சிம்பிளாக கடுகு, ஜீரகம், உளுந்த பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளிச்சா போதும். கொஞ்சம் வெங்காயமும் போட்டுப்பேன். கூட கொஞ்சம் வரமிளகா அண்ட் பெருங்காயமும் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு அடுப்பில் வத்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வெல்லம் போட்டு இறக்குனா போதும்.
இந்த கேமராக்கு பின்னாடி என்னோடய ஹஸ்பண்ட் இருக்காருன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி இந்த ப்ரெப் ஒர்க்கு, இந்த காய் கட் பண்ணி தரது, இதுக்கு பின்னாடிலாம் என்னோடய ஹவுஸ் ஹெல்ப் இருக்காங்க. இந்த சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் அவங்க தான் உளிச்சு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இவங்க என்னோடய டோட்டல் ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்லேருந்து 30% கம்மி பண்ணிடுவாங்க. அதனால தான் என்னோடய ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயே என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. என்னை பற்றி தான் நல்ல விதமாக சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்குங்கிறதுனால அவங்க பேசுகிறத நான் மியூட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாயாசம் தண்ணி தேங்காய் பாலை ஊற்றிட்டு ரத்தசாலி அவளும் ஊர்ன பாசிப்பயிரையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா வேக விட்டுருவேன். இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். வீடியோட ஸ்டார்டிங்கில் பொட்டு உளுந்து காமிச்சிருந்தேன்ல, அதாவது உளுந்த தோலோடு காமிச்சிருந்தேன்ல, அதை நல்லா வடை சுடுற பதத்துக்கு அரைச்சிட்டு கூட அரிசி மாவு கொஞ்சம் கலந்துட்டு வெங்காயம், இஞ்சி, மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வடை சுட ஆரம்பிச்சிட்டேன். நார்மல் உளுந்து வடையோட இது தோலோடு போடுறதுனால கொஞ்சம் ஃபைபர் அதிகம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். அப்புறம் பாயாசத்துக்கு நான் கருப்பட்டி தான் ஆட் பண்ணுறேன். நான் எப்பயுமே கருப்பட்டியை நல்லா கம்மி பதத்துக்கு காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். காஃபிக்கு அப்புறம் என்னோடய பையனோட சத்து மாவுக்குன்னு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இன்றைக்கி இந்த பாயாசத்துக்கும் அதே போட்டுக்கிட்டேன். கருப்பட்டி போட்டு பாயாசம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் திக்கான தேங்காய் பால் ஊற்றி ஃபியூ மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷன் வந்தால் ஸ்வீட் சாப்பிடாமல் இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஹெல்த்தியான பாயாசம் ரெடி பண்ணிக்கிறது. இந்த பாயாசத்தோட ஹைலைட்டே ஏலக்காய், கொஞ்சோண்டு சின்ன ஜாதிக்காய், சுக்கு, அதுக்கப்புறம் கிராம்பு, இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி லைட்டாக நெய்யில் வறுத்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த பாயாசத்துக்கு மெயின் டேஸ்ட் கொடுக்குறது இந்த தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா நெய்யில் வறுத்து கூட முந்திரி பருப்பு, திராட்சையெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணி இந்த பாயாசத்துக்குள்ளே போடுறது தான். இப்போ பாயாசமும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் செய்கிற இந்த குட்டி உருளைக்கிழங்கு பொரியல் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் நான் நிறையா பூண்டு போட்டு செய்வேன். அப்புறம் இது என்னோடய பையனோட ஃபேவரட் டிஷ்ஷும் கூட. அப்புறம் என் பையனுக்கு கோல்டுன்னு சொன்னேன்ல, அதனால் அவனுக்காக ஸ்பெஷலாக கொள்ளு ரசம் வச்சுருந்தேன். முந்தானேற்று வீடியோவில் கூட நான் மருந்து ரசம் வச்சதை பற்றி போட்டிருந்தேன். கடைசியாக இந்த வெஜ் விருந்து ரெடி ஆகிடுச்சு. பர்த்டே பாய்க்கு சர்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு தூயமல்லி அரிசி சாப்பாடு. முன்னாடியில் சாப்பாடை வடிச்சிட்டு இருந்தேன். இந்த கேஸ் ப்ராப்ளம் வந்ததுலேருந்து சாப்பாடை வடிக்கிறதுல குக்கர்லேயே வச்சுக்கிறது. நீங்கள் கேஸ் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழை இலையில் வெஜ் விருந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பர்த்டே பாய் சாப்பிட்டு பார்க்குறது தான் பேலன்ஸு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லாருன்னு பார்க்கலாமா? அவர் கேமரா முன்னாடி வந்து சொல்ல மாட்டார், கேமரா பின்னாடி தான் ஹெல்ப் பண்ணுவார். ஏன்னா கொஞ்சம் ஷை டைப் பண்ணி இன்ட்ரோவர்ட்டு. அட்லீஸ்ட் ஏதாவது சைகையில் காட்டுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே, காமிச்சிட்டாரு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு கை என்னோடய பையனோடது சாப்பிடாமலே நல்லா இருக்குங்கிறான். பர்த்டேனா எப்படியும் கோயிலுக்கு போகிறது வழக்கம் தானே. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பங்குனி உத்திரம் வேறையா, அதனால திருப்பூரூர் கோயிலுக்கு போகணும். நாங்கள் இருக்க படூர் ஏரியாவிலேருந்து இது அரௌண்ட் 20 மினிட்ஸில் போயிடலாம். 7 o'clock மேலே போனால் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சி போனோம். பட் அப்பயுமே செம க்ரௌடு தான். இன்றைக்கி மத்தியானம் காலையிலலாம் சாமி பார்க்குறதுக்கு அரௌண்ட் 2 hours ஆச்சுன்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க. பொது தரிசனத்துக்கு ரொம்பவே லாங் க்யூ. அதனால நாங்கள் 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு அதுக்குள்ளே தான் போனோம். நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வரத்துக்கே ஒரு 1/2 hour ஆச்சு. நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுற இடத்துலையும் லாங் க்யூ நின்று அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். ஸோ பர்த்டே கதை இதோடு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.